இனி உன்னை நம்பி பிரயோஜனம் இல்ல. ஏன்னா ஏற்கனவே உன் நிலைமை ரொம்ப கவலைக்கிடமா இருக்கு. சார் அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. என் கஷ்டம் என்னோட. இந்தாங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஐடியா. புடிங்க. என்ன ராஜினாமா லெட்டரா? என்னை விட்டு போயிட போறியா நீ? அவ்வளவு சுலமா உங்களை விட்டுருவேனா? படிங்க. காதல் வாழ்க. லவ் லெட்டரு. என் பிரியமான மாஜிக் காதலி தெய்வநாயகி. அட பாவி, எவ்வளவு தைரியம் இருந்தா என் பொண்டாட்டிக்கு லவ் லெட்டர் எழுதி அதை என் கையிலேயே கொடுப்பேன். சார் என்னோட ரசனை அவ்வளவு கேவலமா நினைக்காதீங்க. லெட்டர் மேல படிங்க. உன்னோடு பாடித் திரிந்த அந்த நாட்களை இன்னும் நான் மறக்கவில்லை. நீ ஒரு உதவாக்கரையோடு ஓரம் கட்டி 4 வருடங்கள் ஆனாலும் என் பித்து பிடித்த மனது பழைய நாட்களிலேயே ஒட்டி உறவாடுகிறது. ஒருமுறை உன்னை பார்க்க விழைகிறேன். இப்படிக்கு கல்லூரி காதலன் மல்லிக் பாபு. எப்படி? யாரா அந்த மல்லிக் பாபு? ஆனந்த் பாபுவோட அண்ணன், சோபன் பாபுவோட தம்பி. நீங்க வேற. மல்லிக் பாபுங்கிறது ஒரு கற்பனையான பெயர் சார். நீங்க இந்த லெட்டர் ஒரு கவர்ல போட்டு ஒட்டுறீங்க. உங்க பொண்டாட்டிக்கு நேரம் அதை கிழிக்கிறீங்க, படிக்கிறீங்க. ஏற்கனவே நான் தான் படிச்சிட்டேன். இன்னொரு தடவை படிக்கிறீங்க. கோபத்தோட உங்க மூஞ்சில விட்டு எரியுறீங்க. ஏன்பா எவனோ ஒரு பொறுக்கி பேமானி கழுத எழுதுந்து இதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டா நீங்க சும்மா விட்டுருவீங்களா? ஏண்டி நெருப்பு இல்லாத புகையுமா, உடம்புன்னா சொறி இல்லாத அரிக்குமான்னு கேட்டு இனிமே நான் உங்க கூட வாழ மாட்டேன், டைவர்ஸ் அப்படிம்பீங்க. உடனே அந்த அம்மா உங்க கால்ல விழுந்து மன்னிச்சிருங்கன்னு அழுவாங்க. அவ்வளவுதான் சரணாகதி. வாட்? தெய்வம் என் கால்ல விழுந்து கதறுவாளா? ஐயோ, ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கு. சொல்லு 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 சொல்லு. அதுக்கப்புறம் உங்க கை ஓங்கும். உங்க பொண்டாட்டி பல்லு போன பாம்புதான், பதவி போன எம்எல்ஏ தான். அப்புறம் என்ன, உங்களுக்கு ரெட் கார்பெட் வரவேற்பு தான். சார் சார், ஐயோ சார், சார் எங்க சார் போறீங்க? இவராமா கற்பனை கடல்ல முழுகிட்டேன்டா. நல்ல வேலை சார், அப்படியே நஜா கடல்லையே மூழ்கிடாது இருந்தீங்களே. வாங்க. சிவராமா, உனக்கு என் மேலதான் எவ்வளவு அன்பு. அன்பெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். என்னோட ப்ரமோஷன் ஆர்டர்ல நீங்க இன்னும் கையெழுத்து போடலையே, அதுக்குள்ள செத்துட்டீங்கன்னா. குட் மார்னிங் சார். வா 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 சிவராமா வா. என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? லவ் லெட்டர் பிளான் ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதான்னு தெரிஞ்சுக்க காசு சுண்டி போட்டு பார்த்தேன். என்ன வந்தது? 50 வாட்டி சொன்னதுக்கு அப்புறம் காசு தெரிஞ்சு போச்சா? ஒர்க் அவுட் ஆகும்னு வந்துச்சு. லவ் லெட்டர் கொண்டு வந்திருக்கியா? பர்ஃபெக்ட்டா இருக்கு. அம்மாங்க மேல. வணக்கம் சார். என்னது 2 பேரும் சேர்ந்து நிக்கிறீங்க? உலகத்துக்கு நல்லது இல்லையே. அதான் நீங்க வேற வந்துட்டீங்களே. உட்காருங்க. வரும்போது போஸ்ட்மேனை பார்த்தேன். உங்க ஒய்ஃப் பேருக்கு ஒரு லெட்டர் வந்துதான், கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். தெய்வநாயகி. என்ன இப்படி குலைக்கிறீங்க? அது அப்படித்தான். கொடுங்க அப்படி. கல்யாண பத்திரிக்கை இதுக்கு ஏன் குலைக்கிறீங்க? நாய்க்கும் கல்யாணமா? ஐயோ, கல்யாண பத்திரிக்கையா? கரெக்ட். அது செகண்ட் டெலிவரி, ஃபர்ஸ்ட் டெலிவரி பாக்கெட்லயே இருக்கு. இத மறந்துட்டேன். இந்தாங்க, படிச்சுட்டு வாட்டு சொல்லுங்க. ஓகே. தெய்வநாயகி. என்ன மறுபடியும் குலைக்கிறீங்க? கல்யாண பத்திரிக்கையா? மஞ்ச பத்திரிக்கை. மஞ்ச பத்திரிக்கையா? யார் போண்டி ஆயிட்டாங்க? கொஞ்சம் விளக்கமா படிங்க. படிக்கவே நாக்கு கூசுது. இதுல விலைக்கு கோனார் நோட்ஸ் வேற போடணுமா? சிவராமன் நீ படி. நான் ஏற்கனவே படிச்சாச்சு. நான் எப்படி படிக்க முடியும்? இது உங்க குடும்ப விஷயம். உங்களுக்கே நான் கூசுதுன்னா எனக்கு உடம்பே கூசும். அவர்கிட்ட கொடுங்க. யார் இந்த மல்லிக் பாபு? உங்க மகளையே கூப்பிட்டு விசாரிக்க. நீங்க விசாரிக்க வேணாம். நீங்க கூப்பிடுங்க, இவன் விசாரிப்பா. சார் வாங்க, அது உங்க குடும்ப விஷயம். நான் எப்படி விசாரிக்க முடியும்? என்ன விட்டுருங்க, நான் வரேன். ஆரம்பிச்சு வச்சது நீதான். கடைசி வரைக்கும் இருந்து முடிச்சு கொடுத்துட்டு போ. நான் டிஸ்மிஸ் பண்ணிடுவேன். என்ன இங்க சத்தம்? வாடி என் கண்ணகி, நலாயினி, சீதா, சாவித்ரி, சரோஜா தேவி, அஞ்சலி தேவி, கண்ணாம்பா. சிவராமன், பி சீரியஸ். ஏண்டி ரொம்ப நல்லவ மாதிரி தலை குனிஞ்சு தாலி கட்டிக்கிட்டியே, உன் வண்டவாளம் வெளியே வராதுன்னு நினைச்சியா? 5 வருஷத்துக்கு அப்புறம் அம்பலம் ஆயிருக்கடி உன் அந்தரக ரகசியம். என்ன உளறீங்க? நான் உளரல, அத்தாச்சியோட தாண்டி சொல்றேன். மாமா லெட்டர் கொடுங்க, அங்க கொடுங்க. படி. படிச்சுட்டு கிழிக்கிறேன்.
என்ன மன்னிச்சிருங்க. ஐயோ. ஒரு காலத்துல நான் மல்லிக் பாபுவை லவ் பண்ணது உண்மைதான். தெய்வம், என்ன சொல்ற நீ? என்ன டென்ஷன் பண்றிய? ஆமாங்க, காலேஜ்ல படிக்கும்போது நடந்து முடிஞ்சு போன விவகாரம் இது. அத ஞாபகத்துல வச்சுக்கிட்டு இப்ப இப்படி ஒரு லெட்டர் எழுதுவாருன்னு என்னால கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியல. மல்லிக் பாபு, நாம கடைசியா சந்திச்சப்போ என்ன மறந்துட்டேன்னு சத்தியம் செஞ்சு கொடுத்து flying kiss எல்லாம் கொடுத்தியே, ஞாபகம் இருக்கா? இப்ப இப்படி ஒரு லெட்டர் எழுதி என் மனசுல சஞ்சலத்தை உண்டாக்கிட்டியே மல்லிக் பாபு. இது நியாயமா? இதனால என்னென்ன விளைவுகள்லாம் வரப்போகுதோ ஆண்டவா. டேய் சிவராமா, சரி பயலே, அவனுக்கு என்னடா துரோகம் பண்ண? என் லைஃப்ல நிம்மதி இல்லாம பண்ணிட்டு உனக்கு ஜாகிங் கேக்குறா? ஜாகிங் சார், நிஜமாவே உங்க ஒய்ஃபுக்கு ஒரு லவ் இருக்காங்கன்னு எனக்கு ஜோசியமா தெரியும். அதுவும் மல்லிக் பாபுங்கிற பேர்லயே. டேய், இனிமே எதுனா பேசுற உன்னை கடலை பிடிச்சு தள்ளிடுவேன். ஏண்டா, ஊர்ல ராமன் கிருஷ்ணா கோவிந்தன் எத்தனை பேர் இல்ல? அதையெல்லாம் விட்டுட்டு என்ன அழிக்கிறதுக்குன்னே பிடிச்ச அந்த மல்லிக் பாபுவ உன்னை நான் கொலை பண்ணாம சார், விட்டுறேன்டா. சார் விட்டுருங்க சார். சார் அடி அடிக்க சார். சொன்ன கேளுங்க. விட்டுருங்க, விட்டுருங்க, தொட்டாதீங்க சார். ஐயா யாரு இங்கே இல்லையே. இது உனக்கே நல்லா இருக்கா? மாப்பிள பாவம் வாயில்லா ஜீவன், அவருக்கு போய் இப்படி ஒரு துரோகம் பண்ணி இருக்கிறியே. சித்தப்பா, மல்லிக் பாபுன்னு ஒரு ஆளே கிடையாது. அவங்க பொய்யா ஒரு லெட்டர் எழுதி எனக்கு ஷாக் கொடுக்கலான்னு பார்த்தாங்க. அதே நிஜம்னு நம்புற மாதிரி நடிச்சு நான் உங்களுக்கு ஷாக் கொடுத்துட்டேன். அப்படியா? நல்ல வேலை. நானும் உனக்கு மல்லிக் பாபுன்னு ஒரு லவர் இருக்கிறான்னு நினைச்சு பயந்தே போயிட்டேன். அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையே. ஆமா, எசக பெசகா இவ்வளவு நடந்து போச்சே, இதுக்கு மேலேயே மாப்பிள உங்ககிட்ட அடங்கி நடப்பான்னு நினைக்கிறேன். இல்ல சித்தப்பா, நான் தான் அவருக்கு அடங்கி நடக்கிற மாதிரி நடிக்க போறேன். சரதா, அதுவும் நடிப்பா? எது வரைக்கும்? சிவராமன லக்ஷ்மி தன்னோட முந்தானையில முடியற வரைக்கும். आजा रे பரதேசி. என்ன சார், முகத்துல அப்படி ஒரு தேஜஸ், பின்னாடி ஒளிவட்டம் வேற தெரியுது. சிவராமா, என் வைஃப் இப்ப ரொம்ப மாறிட்டா. என் வைஃப் கூட ரொம்ப மாறிட்டா. முந்திய விட அடக்கம். லெட்டர் விஷயத்துக்கு அப்புறம் ஆல் அப்செட். புருஷனுக்கு அடங்கி நடப்போன்னு முடிவு பண்ணிட்டா. வெட் காபி தரா, துணிமணிகளுக்கு எல்லாம் இஸ்திரி போடுறா, ஏன் அவளே பரிமாறுறா. இப்ப ஐயா வீட்லயும் புலி, வெளியிலயும் புலி. அட பாவி, நான் வீட்டுல அவஸ்தைப்பட்டுட்டு இருக்கேன், இங்க நீ குஷியா இருக்கியா? ஏன் சார், அந்த மல்லிக் பாபு நேற்றுக்கு வீட்டுக்கு வந்தாராமே. சிவராமா, டென்ஷன் பண்ணாத. இப்பதான் நிம்மதி. நீ எங்க இங்க? இந்த ஃபைல்ல ஒரு கையெழுத்து வாங்கலான்னு வந்தேன். நீ எதுக்கு வந்திருக்கன்னு எனக்கு தெரியாதா? இத சாக்கா வச்சு நான் வீட்லயும் புலி மாதிரி இருக்கனான்னு செக் பண்ணத்தானே வந்தேன். இத பார், என் பேர்ல ஒரு அக்கவுண்ட் ஓபன் பண்ணி எல்லா பணத்தையும் அதுல போட்டுட்டேன். இனிமே அவளுக்கு ஒரு பைசா வேணும்னாலும் என்கிட்ட தான் கை நீட்டி ஆகணும். நிஜமா? நிரூபிக்கிறமா? இப்ப பார். தெய்வநாயகி, தெய்வநாயகி. இப்படி எல்லாம் கூப்பிட்டா அவங்க வருவாங்களா? இப்படி எல்லாம் கூப்பிட்டா வரமாட்டா. ஏண்டி கழுத, என்னமா நின்னுகிட்டு இருக்கிற? மாப்பிள எவ்வளவு செல்லமா உன்னை கூப்பிட்டு இருக்காரு. என்ன கிண்டலா? அவர் கூப்பிடுற லட்சணத்தை பாத்தீங்களா? அடங்கி போற பொண்டாட்டியா நடிக்கிறதா முடிவு பண்ணிட்ட. பாதியில கோச்சுக்கிட்டா எப்படி? நாய் வேஷம் போட்டா கடைசி வரைக்கும் குறைச்சுதான் ஆகணும். கழுதேங்கிறாரே, அப்ப சுமந்துதான் ஆகணும். சுமக்கிறேன். கழுத பாருங்க பாருங்க. அப்படி அப்படி. இங்க வாடி. என்னங்க கூப்பிட்டீங்களா? இவனுக்கு சூடா ஒரு கப் ஹார்லிக்ஸ் போட்டு கொண்டா.
ஹார்லிக்ஸா நான் அதை அப்படியே சாப்பிடுவேன். நான் அப்படியே சாப்பிட விட மாட்டேன். போய் கரைச்சு கொண்டா. நிக்காத, ஓடு. அசத்திட்டா. இப்பெல்லாம் ரொம்ப பயப்படுறா. உங்க வீடு மாதிரியே ஆயிடுச்சு. சரிக்காதீங்க. பாவம் மாப்பிள, நீ அடங்கி போயிட்டு தான் நினைச்சுக்கிட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்காரு. அதுவும் அவன் முன்னால ஹார்லிக்ஸ் கேக்குதா? ஹார்லிக்ஸ் குடுக்கறேன். அந்த உப்பை எடுங்க. இந்த வீட்ல இனிமே நான் வச்சதுதான் சட்டம். என்னை எதிர்த்து யாரும் வாயை திறந்து பேச முடியாது. எல்லாம் தம் கண்ட்ரோல். சிவராமன், என்னங்க? குடி குடி. என்ன இன்னி அடிக்கிற? போடி குடி. சக்கரை போடலையா? இல்ல, கொஞ்சம் உப்பு அதிகமா கறிக்குது. உப்பு கறிக்குதா? இல்ல பரவாயில்ல, நீங்க அவங்களை கொஞ்சம் அதிகமா திட்டிட்டீங்களா, அதான் பயந்து போய் உப்பு போட்டாங்க. இதை இப்படியே விட்டா எனக்கு என் வீட்லயே பவர் இல்லாம போயிடும். ஏண்டி? கரெக்ட். நீங்க அவங்களுக்கு ஏதாவது தண்டனை கொடுத்தே ஆகணும். அவங்கள கூப்பிட்டு என் கால அமுக்க சொல்லுங்க. சிவராமன், இது உங்க கால அமுக்க சொல்லுங்க. ஏன் செய்ய மாட்டான்னு நினைச்சியா? இப்ப பாரு. ஏண்டி சனியனே, இங்க வாடி. சனியனே கூப்பிட்டா வருவாங்களா? ஒரு வெயிட்டா கூப்பிட வேணா, 7.5 நாட்டு சனியனே கூப்பிடுங்க. கூப்பிடுறதுக்கு என்ன பஞ்சம்? 10 நாட்டு சனியனே வாடி. என்னங்க? என் கால் வலிக்குது, கொஞ்சம் புடிச்சு விடு. அடப்பாவி, நம்ம பவர் எல்லாம் இந்த ஆளுக்கு போயிடுச்சு. என் கண்ணே என்னால நம்ப முடியல சார். அந்த காணி நமக்கு சொல்லுங்க. இந்த காலையும் புடி. பிடிக்கிறாங்களே, மறுபடியும் அந்த காலியை பிடிக்க சொல்லுங்க. மாட்டேன்னு சொல்லிடுவாளா? இந்த காலை புடி. புருஷோத்தமா, உன் பொண்டாட்டி காலை பிடிக்கிறா, என் பொண்டாட்டி கழுத்து நெரிக்கிறா. ரொம்ப நல்லா பிடிக்கிறாங்க. 2 காலையும் சேர்த்து நமக்கு சொல்லுங்க. ஏன் பிடிக்க மாட்டா? பதிபக்தி ஜாஸ்தி ஆயிடுச்சு அவளுக்கு. 2 காலையும் புடி. என் புருஷனை அக்கவுண்ட் ஓபன் பண்ண வச்சதும் இல்லாம இப்படி எல்லாம் வேற அவமானப்படுத்துறியா? இருடா, சீக்கிரமே உன் அக்கவுண்ட க்ளோஸ் பண்றேன். அன்பால் தேடியதோ அறிவு செல்வம் தங்கம் அன்புயனும் மாமா, இதுக்கு முன்னாடி பாட்டு பாடுறதுக்காக கொலை நடந்தது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது இப்ப நடக்க போகுது. மாப்பிள, அந்த இங்கிலீஷ் பேப்பரை கொஞ்சம் எப்படி கொடுங்க. தமிழ் பேப்பருக்கு எடுத்து படிக்கல. ஐயோ, அந்த இங்கிலீஷ் பேப்பரை கொஞ்சம் கொடுங்க. அப்பாடா, விசிறிக்கிறதுக்கு எந்த பேப்பரா இருந்தா என்ன? அடிக்கிற காத்து ஆங்கிலேய காத்தா இருக்கட்டமேனுதான். நம்ம ஊர் காத்துலதான் தூசும் தும்புமா இருக்குதே. சார், ஐயோ மாமா, ஹிஸ்டீரியா. ஹிஸ்டீரியா மாப்பிள, ஹிஸ்டீரியா. என்ன இது உங்களுக்கு ஹிஸ்டீரியாவா? ஐயோ ஐயோ, சாவி குத்து கூட இல்ல. மாப்பிள கொஞ்சம் உட்காருங்க, டாக்டருக்கு போன் பண்றேன். எனக்கு இல்ல மாமா, அது அங்க வந்துகிட்டு இருக்கு பாருங்க. அதோ பாருங்க, அங்க பாருங்க. அப்படின்னா அது என்ன பண்ணும்? அது அடிக்காது, உதைக்காது, கில்லாது, ஒரே அடியா கொன்னுடும். புல்டாக் சார், புல்டாக் சார், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்களேன் சார். உனக்கு ஹிஸ்டீரியா, அதான் நீ என்ன புல்டாக்னு சொல்ற. பாருமா, நான் கடைக்கு வச்சு பேசு. ஒரு புருஷன் சீட்டை கிழிச்சிடுவோம். ஹிஸ்டீரியா யாருக்கு ஹிஸ்டீரியா? உன் தாத்தாவுக்கு ஹிஸ்டீரியா, உன் அம்மாவுக்கு ஹிஸ்டீரியா, உன் பாட்டிக்கு ஹிஸ்டீரியா, இல்ல உனக்கு ஹிஸ்டீரியா? இன்னொரு தடவை சொன்ன இதை எடுத்து உன் மணி உடைச்சிட போறேன். சிவராமா, கடைசியில உனக்கு உன் பொண்டாட்டி கையில தானா சாவு. யாரு மணி? என்ன வேணும் உனக்கு? அம்மா ஹிஸ்டீரியா, ஏம்மா அழுவுற? எதுக்குமா அழுது கலாட்டா பண்ற? மாப்பிள, பாப்பாவுக்கு வெறும் ஹிஸ்டீரியா மட்டும் இல்ல, கூடவே ஜலதோஷமும் இருக்குது. மாமா, நீங்க போய் ஏதாவது ஒரு டாக்டரை கூட்டிட்டு வாங்க. தயவு செய்து கிளம்புங்க. நீங்க டாக்டரா, மிருக டாக்டரா? புருஷோத்தமன் சார் ஆபீஸ்ல வேலை செய்யறாரே சிவராமன், சிவராமன் அவரோட தாலி கட்டின மின்சாரங்க, சம்சாரங்கன்னா வச்சுக்கோங்க. அவரு வீட்டுக்கு சம்பளத்தை ஒழுங்கா கொண்டு வர்றதே இல்லைங்க. எல்லாத்தையும் குடிச்சு குடிச்சு தொலைச்சிடுறாருங்க. மிச்சம் மீதி எதுவும் கொண்டு வர்றதில்ல.
ஒரு சொட்டு கூட கொண்டு வர்றது இல்லங்க. எல்லாத்தையும் அவரே குடிச்சிடுறாரு. அட அது இல்லம்மா, பணம் மிச்சம் மீதி எதுவும் வீட்டுக்கு கொண்டு வரது இல்லையான்னு கேக்குறாரு. ஓஹோ, எங்க கொண்டு வர்றாரு கேட்டா என்ன போட்டு அடிக்கிறாரு, புதைக்கிறாரு. இதே தாங்க அவரை நான் கட்டிக்கிட்டதுக்கு எந்த சுகத்தையும் காணலங்க. அதான் உங்களை தேடி வந்திருக்கேன். ஐயோ, அதுக்காக நான் என்ன பண்ண முடியும்? தெய்வம், இங்க வா, இங்க வா, இங்க வா. உனக்கு துரோகம் பண்ண சொல்றாளே. பாவங்க, அவளும் என்ன மாதிரி ஒரு பொண்ணு தானே. ஐயோ, உனக்கும் ஹிஸ்டீரியாவா? என்னங்க என்னங்க, ஒரு பொண்ணோட கஷ்டம் இன்னொரு பொண்ணுக்கு தாங்க தெரியும். இனிமே சிவராமன் சம்பளத்தை அவர் கையில கொடுக்காதீங்க. அப்ப செக்கப் போட்டு நேரா ஒயின் ஷாப்புக்கு அனுப்ப சொல்றியா? அது இல்லைங்க, சம்பளத்தை லட்சுமி கையில கொடுங்க. ஒரு குடும்பத்தை காப்பாத்தின புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும்.